ஹாய், ஹலோ, வணக்கம். என் அன்பார்ந்த இயேசுவின் மக்களே, உங்களை சந்திப்பதில் இந்த சிறிய காணொளியில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சாலமனை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் அப்பா என்று. தாவீதின் குமாரனாகிய சாலமன், அவர் ஏற்கனவே கர்த்தர் நிச்சயித்து விட்டார். சாலமன் தான் எருசலேமின் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. போன காணொளியில் நான் சொன்னேன், பார்த்தீர்களா? கிரியாத் யாமிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தவர் சாலமன் ராஜா தான். ஒரு ஆலயத்தை கட்டினார். அவ்வளவு செல்வத்தையும் ஞானத்தையும் ஆலயம் எருசலேமில் கட்டுவதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வந்து அந்த ஆலயத்தில் வைத்து அந்த எருசலேமில் ஆலயத்தை கட்டுவதற்கு ஞானமும் செல்வமும் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அதான் இந்த வசனம். உடன்படிக்கை பெட்டியை பற்றி போன காணொளியில் சொல்லியிருந்தேன். உடன்படிக்கை யார் செய்தது? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் செய்த உடன்படிக்கை ஓரேபிலே மோசே எழுதி அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தார். அதை பற்றி தான் போன காணொளியில் பார்த்தோம். கிரியாத் யாமில் வந்த உடன்படிக்கை பெட்டியை சாலமன் ராஜா எடுத்துக்கொண்டு வந்து அதை அவர் கட்டிய பெரிய ஆலயத்தில் வைத்தார். இதுதான் உடன்படிக்கையின் கதை. கர்த்தர் சாலமனுக்கு கொடுத்த வசனம் 2 நாளாகமம் 12ஆம் வசனம். நீ ஞானமும் நீ உன் எதிரி சாவதை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்காமல் நீ ஞானத்தை, நீ அரசால பண்ணுகிற ஜனத்திற்கு ஞானத்தை கேட்டதால் உனக்கு ஞானமும் விவேகமும் தருகிறது அல்லாமல் இப்பொழுது இருக்கிற ராஜாக்களை விட, நீ வரப்போகிற ராஜாக்களை விட உன் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன் என்று சாலமனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜெபித்தால் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தருவார், அவர் சித்தம் போல. இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய முறை கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய விருப்பம். ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கேட்டு பெறுங்கள், ஆமேன் என்று இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், சாலமனை போல, இயேசுவின் நாமத்தினால்.